இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? சந்தோஷமாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை இதுதான். தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் அனுபவிக்கும்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாள் நம்ம சந்தோஷத்தை தொலைச்சிட்டோம், சமாதானத்தை தேடிட்டு இருக்கோம். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி போகும் வாழ்க்கை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக தான் போகும்ல. எப்போவுமே சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னாலே நம்ம முகமே பார்த்தா காட்டி கொடுத்துரும். எல்லாருமே கேட்பாங்களே, ஏங்க இப்படி இருக்கீங்க, இப்போ பாரு சோகமாகவே இருக்கீங்க, என்னங்க அப்படி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஸோ இன்றைய நாளில் எவ்வளோ வலியும் வேதனையும் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது என்ன எப்படி இருக்கணும், சிரிச்சா மாதிரி அப்படி நடிச்சிட்டு இருக்கணும். என்ன பண்ணுறது, இன்றைக்கி எத்தனை பேர் நடிச்சிட்டு இருக்கோம்ல, போலித்தனமான ஒரு வாழ்க்கை, உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ முழுமையான சந்தோஷத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளை கொடுக்க போகின்றார். அவருடைய அன்பின் மூலம் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயமா இருக்க போது, முழு மனசோடு நம்ம ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையாக இருக்கட்டுமே, பிரச்சனையும் இல்லை, நம்ம செய்கின்ற பணியாக இருக்கட்டுமே, நம்ம போகிற பாதையாக இருக்கட்டுமே, நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நபராக இருக்கட்டுமே, இன்றைய நாளில் நீங்கள் காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் எத்தனையோ பேர் கடந்து வந்திருப்பீங்களோ. புது புது முகங்கள் எல்லாமே, புது புது இடங்கள் எல்லாமே. ஓகே, பார்த்துக்கலாம்டா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் பண்ணுவோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுருப்போம்ல. ஸோ இன்றைய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதாக ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறாரு. அது என்ன தெரியுமா? அவருடைய வல்லமைக்கும் மேலான அவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுக்க போகின்றார். உங்களை பலப்படுத்த போகின்றார். மகளே மகனே கலங்காது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் நீ, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. ஆனால் சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கோமே, யோசிச்சுட்டு இருக்கோம்ல. ஒரு பக்கம் பொருளாதாரம் உயர்ந்துச்சு, ஆனால் எங்கள் வாழ்வாதாரம் அப்படியே தான் இருக்குல்ல, மாற்றமே இல்லை. எல்லோரும் வாழ்க்கையில் மேலே போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம எவ்வளோ முட்டி மோதி மேலே வரணும்னு பார்க்குறோம், முடியல. எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல. நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக மாறும், கவலைப்படாதீங்க. நீங்கள் உற்சாகமாக இருங்க. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன ஒரு விஷயம் இதுதான். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருங்க, அவ்வளோதான். 100% நம்பிக்கை வைங்க. ஐயோ பாதி வைக்கலாம் வேணாம்லாம் இல்லை. உங்களை நீங்கள் முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிட்டாலே போதும், வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. இன்றைக்கி பண்ணுற விஷயம் இதுதான். நம்ம மேலே நம்ம நம்பிக்கை இல்லை. பண்ணால் நம்ம ஜெயிப்போமா, இது பண்ணால் நடக்குமா அப்படின்னு சொல்லி சில பல யோசனைகள் வருது. வேணாடா, இப்படியே இருந்துருவோம். நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். நம்ம நம்பிக்கை வைக்கிறதே ஆல்மோஸ்ட் போயிடும் முடியும். ஸோ அதனால் முழுமையாக நம்பிக்கை வைங்க. முடியும், எங்கள் வாழ்க்கையில் முடியாதது ஒன்றுமே இல்லை. அதை நம்ம தான் பண்ண மாட்டோம், ஒத்துழைக்க மாட்டோம்ல. கண்டிப்பாக முடியும்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் இன்றைய நாள் நான் இந்த விஷயம் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க, என் கூட பக்கபலமாக இருங்க. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டும் நாங்கள் நம்பியிருக்கோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? இன்றைய நாளில் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்காக, நம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? சில பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கല്ലോ. ஸோ அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை, சச்சரவு இப்படி தான் இருக்குல்லோ. வாழ்க்கைனாலே பல போராட்டங்கள் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் வியாதி போட்டு தாக்குது வேறு. தலை வலின்றாங்க, கை வலின்றாங்க, கால் வலின்றாங்க, முதுவலி, ஏகப்பட்ட வலி உடம்புக்குள்ளே. ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, எங்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? இன்றைய நாளில் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான நாமத்தில் எங்களை அழைத்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி உருவாக்குவதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்கள் வாழ்வில் நீர் செய்ய போகின்ற நன்மைக்காக உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை எடுக்கின்றனப்பா. நாங்கள் உயர்வாக எண்ணி எங்கள் மேல் நீர் வைத்திருக்கும் அழைப்பை கனம் பண்ணுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை பற்றி நீ கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் உம்மை உயர்வாகவும் நாங்கள் செய்கின்றவை எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்தவும் விரும்புகின்றோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை உள்ள கிரியைகள் எங்கள் வாழ்வில் வெளிப்படுவதாக ராஜா. எங்களை குறித்து நீ திட்டம் பண்ணி உள்ள சிறிய காரியங்களாக இருக்கட்டும், இல்லை பெரிய விஷயமா இருக்கட்டும், நான் கண்டிப்பாக செய்வோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா.
உம்முடைய அன்பின் கரம் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. போகும்போது வரும்போது எங்களை பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.